ஃப்ரெண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தளபதி 69 அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப தமிழ்நாட்டையே வந்து என்ன பண்ணாருன்னா உலுக்கிட்டாரு, அரசியல்ல வந்து உலுக்கிட்டாரு அப்படின்ற மாரி பரவலா ஒரு பேச்சுகள் போயின்றது. இருந்தாலும் தன்னுடைய கடைசி படமா கோட் இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா இப்போ வினோத் இயக்கத்துல தளபதி 69 அப்படின்ற படத்துல என்ன பண்றாரு, நடிக்க போறேன். இதுதான் என்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாரு. அரசியல்ல எந்த அளவுக்கு வந்து கலக்குன்னு கலக்கி ஒரு அப்டேட் மேல அப்டேட் குடுத்தாரோ, இப்ப தளபதி 69ல ஒரு அப்டேட் குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற இந்த ராணுவ பயிற்சி முகாம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் தளபதி 69 படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது வந்து ராணுவம் சார்ந்த ஒரு படமா இருக்குமா? சோ இதுல வந்து மிலிட்டரி ஆபீசரா விஜய் வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், அந்த அகாடமிக்குள்ள வந்து என்னன்னா தளபதி 69 ராணுவம் சார்ந்த படமா இருக்குமா? இதுல மிலிட்டரி ஆபீசரா இவர் நடிக்கிறாரா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தாலும், இந்த அகாடமில வந்து இந்த படப்பிடிப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இந்த அகாடமி வந்து எப்படின்னா, ராணுவத்துல வந்து என்னன்னா ராணுவ வீரர்களா ஆறாங்களே, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு ராணுவ வீரரா மாத்துறதுக்கு அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அந்த அகாடமில தான் இப்ப படப்பிடிப்பு நடக்குது. இப்போ அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகாடமில இருக்கிற ஆபீசர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது எங்களுடைய மனைவி எல்லாம் வந்து உங்களை பார்த்து உங்ககிட்ட போட்டோ எடுக்கணும், எங்க பிள்ளைகள் எல்லாம் உங்ககிட்ட போட்டோ எடுக்கணும், நீங்க அது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தரணும் அப்படின்ற போது உடனே என்ன பண்ணிருக்காரு விஜய், ஓகே நான் சம்மதிக்கிறேன் வந்து போட்டோ எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு ஆடிட்டோரியத்துல அவங்கள விஜய் செலிப்ரேட் பண்ணி அவருக்கு மேலத்தாளங்கள் முழங்க சால்வை போட்டு பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்று அவர் இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆபீசர்ஸோட குடும்பங்கள். சோ இந்த போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ விஜய் வந்து அரசியல்ல எந்த அளவுக்கு வந்து பிரபலமா இருக்காரு. சோ இந்த நிகழ்ச்சி வந்து பலராலும் பலவிதமா பேசப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ராணுவ வீரர்களை சந்தித்தார்ல, இது வந்து அரசியலுக்கா இருக்குமா இல்ல சினிமாக்கா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க, சோ அரசியலுக்கா இருந்தாலும் சினிமாவுக்கா இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் அவர் வந்து ரொம்ப வந்து என்ன பண்றாரு, ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதை உடனே அக்செப்ட் பண்ணி அவங்க கோரிக்கை நிறைவேற்றுறாரு. அந்த விதமா தான் அந்த மிலிட்டரி ஆபீசர்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து போட்டோ கேட்கும்போது இவர் வந்து சம்மதிச்சு போட்டோ எல்லாம் பிடிச்சிருக்காரு. இது பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். சோ அந்த மிலிட்டரி ஆபீசர்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கும்போது அந்த ரெக்வெஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணி போட்டோ ஷூட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தளபதி 69 வந்து படப்பிடிப்பு வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து விஜய் அவர்கள் இந்த படத்தோட ஒரு முடுக்கு போட்டுட்டு அடுத்து வந்து முழுசா அரசியல் இறங்குவாரா இல்ல அதுக்கு அடுத்து படங்கள் நடிக்க போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ பாஜக மத்தியில சரி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி முன்வைக்கிறாங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட 69 படம் லாஸ்டா இருக்குமா இல்ல எப்படி அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.